அனைவருக்கும் வணக்கம். பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்ற ஒரு ஆற்றல், பக்தி, டிவோஷன் அப்படின்னா என்னன்னு எனக்கு உணர்த்தின மாதிரி, ரமண மகரிஷி அப்படிங்கிற ஒரு ஆற்றல், சரணாகதம் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு உணர்த்தின மற்றொரு குரு. ரமணரோட நான் யார் அப்படிங்கிற 2 வார்த்தைகளையும் விட சும்மா இரு அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சும்மா இருத்தல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது மறுபடியும் அதுவே ஒரு பரிணாம வளர்ச்சி. எந்த செயலும் செய்யாம சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற நம்மளோட கேள்விதான் முதல் கேள்வியா இருக்கும். அங்க தொடங்கி ரமணரோட பார்வையிலிருந்து சும்மா இருத்தல் என்ன அப்படிங்கிற லேசான புரிதலுக்கு நம்ம வரோம் அப்படின்னா கூட அதுவே ஒரு பெரிய நீண்ட பயணம். ரமணரோட நான்யார் புத்தகத்தை நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. 35 பக்கங்களையே கொண்ட மிக சிறிய புத்தகம். சுமார் 125 வருடங்களுக்கு முன்னால ரமணரோட பக்தர் ஒருவர், சிவபிரகாசம் பிள்ளை அப்படிங்கிறவர், ரமணர் கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு. 28 கேள்விகளுக்கு ரமணர் எப்பயாவது அதுக்கு பதில் எழுதி கொடுப்பாராம். அதோட தொகுப்பு தான் நான்யார் புத்தகம். அதுல 25வது கேள்வி, ஞான திருஷ்டி என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரமணரோட பதில், சும்மா இருக்கிறதுக்கு தான் ஞான திருஷ்டி அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஞான திருஷ்டி அப்படின்னா மத்தவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதையோ, இல்ல முக்காலத்தையும் உணர்றது, முன்னாடி என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுது, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதோ, இல்லைன்னா எங்கேயோ தொலைவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல உட்கார்ந்தபடியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞான திருஷ்டி இல்ல. நீ சும்மா இருந்தீனா மனத்தை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்க செய்வதே, அதாவது மனம் ஆன்மாவில் ஒடுங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு ரமணர் சொல்லியிருப்பாரு. ரமணரோட பார்வையில இருந்து சும்மா இருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக பிரபலமான உதாரணம், ரமணர் குகையில தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சின்ன பிராணிகள், எலிகள்லாம் அவரோட கால்களை கடிக்குமா. அப்படி கடிச்சு அந்த தோல் தசைகள்லாம் பிரிந்து ரத்தம் வருமா. இருந்தாலும் அதெல்லாம் அவர் நினைவுக்கே எட்டாத மாதிரி அவர் தியானத்திலேயே மூழ்கி இருப்பாராம். நம்மளை சுத்தி என்ன வேணா நடந்துட்டு போகுது, நீ ஆனா சும்மா இரு அப்படின்னு ரமணர் சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஆனா பொதுவா சும்மா இரு அப்படிங்கறத கேட்ட உடனே எதையும் பண்ணாம நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா, இப்ப நான் வேலைக்கு போகல அப்படின்னா நானும் என் குடும்பத்தாரும் உயிர் வாழறதுக்கு எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அதாவது சும்மா இருத்தல ஒரு செயலுக்கு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். எப்போதும் சொல்ற மாதிரி இதுல தப்பு கரெக்ட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்மளோட வளர்ச்சி நிலைகள்ல இந்த மாதிரி ஒரு புரிதலும் ஒரு நிலை. இது வரைக்கும் சும்மா இரு அப்படிங்கறத பத்தி நீங்க சிந்திச்சது இல்லை அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு அவகாசம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சும்மா இருத்தல்னா என்ன அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிங்களேன். சுருக்கமா சும்மா இருத்தல் அப்படிங்கிறது நம்ம புறத்துல செய்யக்கூடிய செயல்களை பத்தினது இல்லை. பட் உள்ள நம்மளோட மனம் எந்த போராட்டத்துக்குள்ளேயும் ஈடுபடாம நம்ம பாட்டுக்கு அமைதியா சும்மா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை தான் ரமணர் போன்ற ஞானிகள் சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதையும் நம்ம சில புத்தகங்களை வாசிக்கும் போது நம்மளோட அறிவுக்கு இது எட்டும், அதாவது அறிவால் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அனுபவ ரீதியாக ஒவ்வொரு தருணமும் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது, அதாவது நம்ம மனதை எப்படி சும்மா வச்சுக்கிறது, இதை நம்ம குவிக்கா ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ், நல்ல செய்தி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பல தருணங்கள்ல சும்மா இருந்திருக்கோம். நம்ம மனம் சும்மா இருந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம சும்மா இருந்திருக்க மாட்டோம். இதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அப்படிங்கிறது வேணா நமக்கு தெரியாம புரியாம ஆனா நம்ம சும்மா இருந்திருக்கோம். இப்ப எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு உதாரணம், பல வருடங்களுக்கு முன்னால நான் ஒரு ஆசிரமத்துல தங்கி ஒரு குரு கிட்ட பயிற்சி எடுத்தேன். ஆசிரமத்துல எங்களோட தினந்தோறும் வழக்கத்துல டெய்லி ஸ்கெடியூல்ல பஜன்ஸ் பாடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். நாங்க பஜன்ஸ் பாடிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த அறைக்குள்ள எங்களோட குரு வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இது அறியாமலேயே நான் பாடிட்டு இருந்திருக்கேன். பஜன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா என் குருவை சந்திச்சப்ப குரு சொன்னாரு, நீங்கெல்லாம் பாடிட்டு இருந்தப்ப நான் அறைக்குள்ள வந்துட்டு போனேன், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இன்னைக்கு பஜன்ஸ் அப்படின்னு. அப்படியா, நீங்க வந்துட்டு போனது கூட எனக்கு தெரியாம அசராம நாங்கெல்லாம் அப்படியே பாடியிருக்கோமா அப்படின்னு கேட்டப்போ அப்ப குரு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு பேர் தான் லயம். இந்த மாதிரி வாழ்க்கையில எந்த தருணங்கள் எல்லாம் நம்ம செய்யற வேலை கூடியே ஒன்றி போய் அதுவும் நம்மளும் ஒன்னா இணைஞ்சிடுறோமோ அந்த சமயங்கள்லாம் நம்ம சும்மா இருக்கோம். நம்ம செஞ்சிட்டு இருக்க செயலை விட்டு நம்ம மனம் வேற எங்கேயுமே அலைப்பாயல. அந்த அறைக்குள்ள யாரு வந்தாங்க போனாங்க, எதை பத்தின கவனமும் சிந்தனையும் அங்க இல்ல. அப்ப மனம் சும்மா இருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான தருணங்கள் கண்டிப்பா பல முறை நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். நம்ம சும்மா இல்ல அப்படிங்கறதுக்கு உதாரணங்கள் பல சொல்லலாம். வீடியோ கமெண்ட்ஸ்ல
இல்லைன்னா ஆடியன்ஸ் டெலிகிராம் மெசேஜ் அனுப்புறதுல ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் நீங்கள் ஞாபகத்துக்கு வருது. சில மாணவர்கள் எழுதி அனுப்புவாங்க, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி எனக்கு அந்த இடம் அந்த சீட்டு கிடைச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கரெக்டா தப்பா? விளைவு மேலே பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரியுது. ஆனால் இது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வமோ ஈடுபாடோ இல்லை ஒரு உறுதி ஒரு டிட்டர்மினேஷனும் இல்லாமல் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுதே. இது ரெண்டுத்துக்கும் இடையில எனக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த பரீட்சைக்கு தயார் பண்ணும் போதே அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு தவிப்பு, ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு கிடைக்குமா, நான் பாஸ் ஆயிடுவேனா, கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேனே. இந்த இடத்துல மனம் சும்மா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சும்மா இல்லை. இந்த எண்ணங்கள்லாம் எழாம அந்த மாணவர் என்ன படிக்கிறாரோ அந்த படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மேல ஒரு அதீத ஆர்வம், ஈடுபாடு, சில சமயங்களும் அதையும் தாண்டி ஒரு பக்தி. ஐ எம் டிவோட்டட் டு மை ஒர்க், ஐ எம் டிவோட்டட் டு மை ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அந்த செயல் கூடயே ஒன்றிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எது முக்கியமா படுதுன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த செயல், அந்த தருணத்துல நம்மளோட ஆனந்தமே நம்ம படிக்கிற அந்த செயல்ல தான் பொருந்தி இருக்கு. இதுக்கு மேல சீட்டு கிடைக்குது கிடைக்கல மகிழ்ச்சி அங்க போகாது. ரமணர் பார்வையிலிருந்து சும்மா இருத்தல் இவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாதுதான். ஆன்மீக ரீதியாக அது மிக ஒரு ஆழமான விஷயம். இருந்தாலும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில சும்மா இருத்தலை நம்ம புரிஞ்சுக்க கூடிய அனுபவத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம். இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இன்னும் ஆழமா பயணிக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம சிந்திக்கிறது, பேசுறது, செயல் புரியறது எல்லாமே இயற்கையா தானா நடந்துகிட்டு இருக்கு. அதை உள்ள இருந்து ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இயக்கத்தோட ஈடுபடாம அது பாட்டுக்கு சும்மா இருக்கு. இதைதான் பொதுவா எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. படிப்படியா ஒவ்வொரு நிலையும் தாண்டி ஒரு கட்டத்துல இதுவாகவே நம்ம வாழ ஆரம்பிப்போம். இந்த வீடியோவோட நோக்கம் ரொம்ப எளிமையாக நம்ம உணரக்கூடிய எந்தெந்த தருணத்துல நம்ம மனம் ஒன்றிணைந்து மனம் லயித்து நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படிங்கறத நம்ம கவனிக்க தொடங்கணும் அப்படிங்கிறது. சில பேருக்கு அது கிரிக்கெட் மேட்ச் பாக்குற போது இருக்கலாம், சில பேருக்கு மனசு விட்டு பாடுற போது இருக்கலாம், சில பேருக்கு ஆடுறது ஒரு டான்ஸ் ஒரு மூமெண்ட்ல இருக்கலாம். இந்த மாதிரி தன்னை மறந்த ஒரு நிலை ஏற்படும் போதெல்லாம் நம்மளோட மனம் எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறது சும்மா இருத்தல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு முதல் படியாக இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒரு சின்ன புரிதல். உங்களோட மனசுக்கு இதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தா இதை முயற்சி பண்ணி பாருங்க. இது தொடர்பான உங்களோட அனுபவங்கள்ல கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதை வாசிக்கிற பல பேருக்கும் ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். சில நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் சும்மா இருத்தலை பத்தி பேசலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.